பிக் மை ஸ்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். ஒரு நிறுவனம் தன்னோட வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு ஒரே காலாண்டுல கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய லாபமா காட்டுது. ஆமா, அது ரொம்ப பெரிய தொகை. ஆனா பாத்தீங்கன்னா அந்த செய்தி வெளியான அடுத்த நிமிஷமே சந்தையில அதோட பங்கு விலை 5% வரைக்கும் டக்குன்னு சரியுது. லாபம் கொட்டும்போது பங்கு விலை ஏன் அதல பாதாளத்துக்கு போகணும்? இது ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு தான். இன்னைக்கு நம்ம எஸ்பிஐ வங்கியோட Q4 FY26 நிதிநிலை அறிக்கையை வச்சு இந்த முரண்பாட்டை தான் உடைக்க போறோம். கண்டிப்பா. வங்கியோட அதிகாரப்பூர்வ தரவுகள், அப்புறம் சந்தை நிபுணர்களோட பார்வைகள், டெக்னிக்கல் சார்ட்டுகள்னு எல்லாத்தையும் வச்சு இதை அலச போறோம். சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். லாபம் இவ்ளோ பிரம்மாண்டமா இருக்கும்போது உங்க போர்ட்ஃபோலியோல எஸ்பிஐ பங்கு ஏன் இப்போ சிவப்பா இருக்கு? முதலீட்டாளர்கள் எதை பார்த்து இவ்ளோ பயந்தாங்க? ஆ சந்தை எப்பவுமே கடந்த காலத்தை பார்த்து கை தட்டுறதில்ல. அது எதிர்காலத்தை பார்த்து தான் பந்தயம் கட்டும். அதாவது முதலீட்டாளர்கள் முதல்ல பார்த்தது அந்த 19,684 கோடி ரூபாய் லாபத்தை தான். ஆமா, வரிக்கு பிந்தைய லாபம் கடந்த ஆண்டை விட 5% அதிகம். கரெக்ட். முழு வருஷத்துக்கும் பாத்தீங்கன்னா லாபம் 80,000 கோடியை தாண்டிடுச்சு. நம்பர்ஸ் பார்க்க பிரம்மாண்டமா இருந்தாலும் சந்தை அந்த ஹெட்லைன் எண்களை தாண்டி வேற ஒன்ன கவனிச்சாங்க. லாபத்தோட தரம் எப்படி இருக்குன்னு பார்த்தாங்க. நீங்க முந்தைய காலாண்டோட ஒப்பிடுற தரவுகளை சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா Q3யை விட லாபம் 6% குறைஞ்சிருக்கு. அதேதான். அதுல விரிசல்கள் தெரிய ஆரம்பிச்சது. ஆனா அதை விட முக்கியமா நான் கவனிச்சது நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் சொல்லப்படுற நிம். வங்கியோட உள்நாட்டு நிம் கடந்த ஆண்டோட 3.14% இருந்து இப்போ 2.93% குறைஞ்சிடுச்சு. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இத நான் ஒரு நிஜ உலக உதாரணத்தோட பொருத்தி பார்க்கறேன். ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்ல வியாபாரம் அமோகமா நடக்குது. பில் கவுண்டர்ல கூட்டம் அலைமோதுது. ஆனா விக்கிற ஒவ்வொரு பொருளையும் அவங்களுக்கு கிடைக்கிற லாப விகிதம் குறைஞ்சிடுச்சுன்னா என்ன ஆகுமோ அதுதான் இங்க எஸ்பிஐக்கு நடக்குது. ரொம்ப சரியான உதாரணம். பேங்கிங் துறையில இந்த நிம் அப்படிங்கிறது தான் உயிர் நாடி. நாம போடுற டெபாசிட்டுக்கு அவங்க ஒரு வட்டி தராங்க. அதே பணத்தை வேற ஒருத்தருக்கு கடனா கொடுத்து அதிக வட்டி வாங்குறாங்க. அந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசம் தானே நிம். எக்ஸாக்ட்லி. இந்த வித்தியாசம் சுருங்குச்சுன்னா வங்கியோட அடிப்படை செயல்பாட்டு லாபம் நேரடியா பாதிக்கப்படும். பியர் கேஸ் முதலீட்டாளர்கள், அதாவது சந்தையில நெகட்டிவ் பார்வை இருக்கிறவங்க இதை தான் ஆழமா கவனிக்கிறாங்க. வட்டி வருமானத்தோட வளர்ச்சியே வெறும் 4%க்குள் சுருங்கிட்டா எதிர்காலத்துல லாபம் எப்படி வளரும்னு ஒரு நியாயமான சந்தேகம் வந்துடும். அப்போ வட்டி வருமானத்துல இப்படி ஒரு தொய்வு வரும்போது பேங்க்ஸ் வேற வழியில அதை சமாளிக்க மாட்டாங்களா? அதாவது மற்ற வருமானங்களை வச்சு ஈடுகட்டுவாங்களா? இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த பாதுகாப்பு வளையம் இந்த முறை சுத்தமா உடைஞ்சிருச்சு. வட்டி அல்லாத பிற வருமானம் 29% சரிஞ்சு 17,314 கோடியா குறைஞ்சிருச்சு. ஓஹோ, குறிப்பா ட்ரெஷரி வருமானத்தை பாத்தீங்கன்னா போன வருஷம் இதே காலாண்டுல 8,991 கோடியா இருந்தது. இப்போ அதல பாதாளத்துக்கு போய் வெறும் 1,259 கோடியா சுருங்கிடுச்சு. இது சின்ன சரிவில்ல, ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி. ஆமா, ட்ரெஷரி வருமானம் எப்படி இவ்ளோ பெரிய வீழ்ச்சியை சந்திச்சதுன்னு புரியணும்னா பேலன்ஸ் ஷீட் எப்படி வேலை செய்யுதுன்னு நாம பார்க்கணும். பேங்க்ஸ் டெபாசிட் பணத்தை மொத்தமா கடனா கொடுத்துட மாட்டாங்க. கொஞ்சம் பணத்தை அரசாங்க பத்திரங்கள்ல, அதாவது கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுவாங்க. ரைட், அது பாதுகாப்பான முதலீடுன்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா சந்தையில வட்டி விகிதங்கள் ஏறும்போது ஏற்கனவே இருக்கிற பழைய பத்திரங்களோட மதிப்பு குறையும். இத மார்க் டு மார்க்கெட் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முந்தைய வருஷங்கள்ல வட்டி விகிதங்கள் சாதகமா இருந்ததால எஸ்பிஐ இந்த பத்திரங்களை விற்று பெரும் லாபம் பார்த்தாங்க. அதுதான் அந்த 8,991 கோடி. அப்படியா? இப்ப வட்டி விகிதங்கள் உச்சமா இருக்கிறதால பத்திர சந்தையில அந்த லாபத்தை எடுக்க முடியல. சரிதான். வட்டி வருமானமும் வளரல, விற்று லாபம் பார்க்க பத்திரங்களும் கை கொடுக்கல. அப்போ போன முறை வட்டி வருமானம் கொஞ்சம் குறைஞ்சப்போ பத்திரங்களை வித்து கணக்க நேர் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த முறை அந்த ட்ரெஷரி மேஜிக் வேலை செய்யல. இதோட நேரடி விளைவை வங்கியோட ஆபரேட்டிங் ப்ராஃபிட்ல பார்க்கலாம். செயல்பாட்டு லாபம் 11.45% சரிஞ்சு 27,704 கோடியா மாறிடுச்சு. மெயின் என்ஜினும் திக்கி தணறத, பேக்கப் ஜெனரேட்டர்லயும் எரிபொருள் இல்ல. சந்தை இவ்ளோ கடுமையா ரியாக்ட் பண்ணதுக்கு இதுதான் முக்கிய காரணம். சரி, லாப எந்திரம் திணறுதுங்கிறது ரொம்ப தெளிவா புரியுது. ஆனா அதுக்காக வங்கியோட ஒட்டு மொத்த கட்டமைப்பே ஆட்டம் கண்டுடுச்சுன்னு கேட்டா தரவுகள் வேற ஒரு கதைய சொல்லுது. கண்டிப்பா. இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. இவ்ளோ பிரச்சனைகளுக்கும் நடுவுல
எஸ்பிஐயோட சொத்து தரம், அதாவது அசெட் குவாலிட்டி ரொம்பவே சிறப்பா இருக்கு. வாராக்கடன்னு சொல்லப்படுற ஜிஎன்பிஏ 1.82% 1.49% குறைஞ்சிருக்கு. நெட் என்பிஏ வெறும் 0.39% தான். வாட், நிஜமாவா? ஆமா, ஒரு காலத்துல பொதுத்துறை வங்கிகள்னா வாராக்கடன் மலை மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்களே, அந்த பிம்பத்தை எஸ்பிஐ இப்ப சுக்குநூறா உடைச்சிட்டாங்க. இது சந்தையோட புல் கேஸ் வாதத்தோட மிக முக்கிய புள்ளி. வாராக்கடன் குறையுதுன்னா அவங்க லாபத்திலிருந்து ஒதுக்க வேண்டிய ப்ரொவிஷனிங் தொகையும் குறையும் இல்லையா? அதேதான். அவசர நிதி குறையும் போது அது தானாகவே நிகர லாபத்தை உயர்த்தும். அது மட்டுமில்லாம வங்கியோட மூலதன போதுமான விகிதமும், அதாவது CRAR 15.40% ரொம்ப பாதுகாப்பான நிலையில இருக்கு. அவங்க அடித்தளம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா ஒரு நிமிஷம், எனக்கு இங்க ஒரு பெரிய முரண்பாடு தெரியுது. என்னது அது? அவங்களோட மொத்த கடன் வளர்ச்சி கிட்டத்தட்ட 17% உயர்ந்து 49.33 ட்ரில்லியனா இருக்கு. அதாவது மக்கள் போட்டி போட்டுட்டு கடன் வாங்குறாங்க. ஆனா டெபாசிட் வளர்ச்சி வெறும் 11% தான் உயர்ந்திருக்கு. இந்த இடைவெளியை அவங்க எப்படி நிரப்புவாங்க? அதிக வட்டி கொடுத்து FD வாங்க வேண்டிய கட்டாயம் வங்கிக்கு ஏற்படும் அல்லவா? இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது. இது ஒட்டுமொத்த பேங்கிங் துறைக்கே இப்போ இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. ஃபண்டிங் காஸ்ட் பிரஷர்னு இதை சொல்லுவாங்க. எஸ்பிஐ கிட்ட இப்போ குறைந்த வட்டியிலான காசா டெபாசிட் 39.46% இருக்கு. ஓ, அது ஒரு நல்ல விகிதம் தானே? நல்ல விகிதம்தான். ஆனா வெறும் சேமிப்பு மற்றும் நடப்பு கணக்க வச்சுக்கிட்டு மட்டும் 17% கடன் வளர்ச்சிய ரொம்ப நாளைக்கு ஈடுகட்ட முடியாது. அதானே, அவங்க அதிக வட்டி கொடுத்து டெபாசிட்டுகளை திரட்ட ஆரம்பிச்சா அவங்களுக்கு ஆகுற செலவு அதிகரிக்கும். கடனுக்கான வட்டிய உடனே ஏத்த முடியாது. மறுபடியும் அது லாப வரம்ப, அதாவது நிம்மை பாதிக்காதா? கட்டாயமா பாதிக்கும். நீங்க கடன் கொடுக்கற அளவு அதிகரிக்கலாம், ஆனா லாப வரம்பு குறையும் போது ஒட்டுமொத்த வளர்ச்சியும் மந்தமாகிடும். பியர் கேஸ் முதலீட்டாளர்கள் சுட்டி காட்டுறதும் இததான். அப்போ பொதுத்துறை வங்கிக்கு வழக்கமா கொடுக்கப்படுறதை விட எஸ்பிஐயோட வேல்யூவேஷன் அதிகமா ட்ரேட் ஆகுது. இனி லாபம் குறையும் போது மதிப்பீடும் குறையும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆமா, வங்கியோட ROE குறையும் போது சந்தை அந்த அதிகப்படியான மதிப்பீட்டை குறைச்சிடும் அப்படிங்கறதா உங்க வாதம். ஒரு பக்கம் மிகச்சிறந்த சொத்து தரம், மறுபக்கம் சுருங்கும் லாப வரம்பு. இது ஒரு டக் ஆஃப் வார் மாதிரி இழுபறியா இருக்கு. சரி, நடந்ததை அலசியாச்சு. FY27க்கு வங்கியோட நிர்வாகம் என்ன பிளான் பண்ணிருக்காங்க? இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா அவங்க யதார்த்தத்தை புரிஞ்சுகிட்ட மாதிரி தான் தெரியுது. பெரிய மாயாஜால எண்களை அவங்க கொடுக்கல. கடன் வளர்ச்சி 13லிருந்து 15%, டெபாசிட் வளர்ச்சி 11லிருந்து 12% இருக்கும்னு கணிச்சிருக்காங்க. அப்போ நிம் எந்த அளவுல இருக்கும்னு எதிர்பார்க்கறாங்க? தங்களோட நிம்ம 3% அளவுல நிலைநிறுத்த முயற்சிப்போன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, அடுத்த வருஷம் பெரிய பாய்ச்சலுக்கான ஆண்டா இருக்காது. மாறாக வளர்ச்சி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கான ஆண்டா இருக்கும். இருப்பதை நிலைநிறுத்திக்கிறதுல அவங்க கவனம் செலுத்துறாங்க. இவ்ளோ நேரம் நாம வங்கியோட ஃபண்டமெண்டல்ஸ் பத்தி பேசணும். ஆனா குறுகிய கால நகர்வுகளை தீர்மானிக்கிறது டெக்னிக்கல்ஸ் தானே? சார்ட்டுகள் என்ன சொல்லுது? நீங்க சார்ட்டுகள் எடுத்து பாத்தீங்கன்னா குறுகிய காலத்துக்கு பங்கு விலை கரடியோட பிடியில தான் இருக்கு. மூவிங் ஆவரேஜ்னு சொல்ற நகரும் சராசரிகளுக்கு கீழே இப்போ எஸ்பிஐ வர்த்தகம் ஆகுது. அப்போ வாங்குறவங்கள விட விக்கிறவங்க கைதான் ஓங்கி இருக்கு. குறுகிய கால ட்ரேடர்ஸ் எந்த புள்ளிய கவனிக்கணும்? டெக்னிக்கல் ஆய்வாளர்கள் பிவட் நிலை அப்படின்னு ஒன்ன பாப்பாங்க. எஸ்பிஐக்கு அந்த பிவட் 1086 ரூபாயா இருக்கு. பங்கு இந்த விலைக்கு கீழே இருக்கிற வரைக்கும் சந்தையில பலவீனம் தொடரலாம். கீழே சப்போர்ட் எங்க கிடைக்கும்? விலை சரியும் போது 1071, 1047, அப்புறம் 1032 ஆகிய விலைகள்ல தற்காலிக ஆதரவு கிடைக்கலாம். 1110 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் தடையை தாண்டி மேல போனா மட்டும்தான் போக்கு பாசிட்டிவா மாறும். இன்னொரு விஷயம், சந்தையில RSI இண்டிகேட்டர் பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். அது இப்போ ஏதேனும் ஆறுதல் தருதா? RSI ஓவர்சோல்டு நிலையில இருக்கு. அதாவது ரிசல்ட் வந்த பயத்துல முதலீட்டாளர்கள் ரொம்ப வேகமா பங்கு வித்துட்டாங்கன்னு அர்த்தம். ஒரு ரப்பர் பேண்ட ரொம்ப இழுத்தா திரும்ப வருமே, அது மாதிரி பவுன்ஸ் ஆகுமா? ஆமா, டெக்னிக்கலா பார்த்தா இந்த நிலையிலிருந்து கொஞ்சம் பவுன்ஸ் ஆள வாய்ப்பு இருக்கு. ஆனா அது பரந்த சந்தையால நிஃப்டி எந்த திசையில போகுதுங்கிறதையும் பொறுத்துதான் நடக்கும். சூப்பர். இதோட முழு அர்த்தம் என்ன? இவ்வளவு தரவுகளை பார்த்த பிறகு நாம என்ன முடிவுக்கு வர முடியும்? லாங் டேர்ம் முதலீட்டாளர்கள் என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். சுருக்கம் இதுதான். நீங்க ஒரு நீண்ட கால முதலீட்டாளரா இருந்தா இந்த சரிவை கண்டு பயப்பட தேவையில்லை. அடிப்படை கட்டமைப்பு வலுவாதான் இருக்கு. இந்த சரிவை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி படிப்படியா முதலீடு பண்ணலாம். அதாவது பை த டிப் பண்ணலாம். ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணலாம்? அவங்க அவசரப்பட்டு உள்ள குதிக்க வேண்டாம்.
பங்கு 1086 அப்படிங்கிற பிவோட் நிலையை தாண்டி வலுப்பெறும் வரையும் அல்லது 900 முதல் 950 ரூபாய் சப்போர்ட் வரை இறங்கி திரும்புற வரையும் காத்திருக்கிறது புத்திசாலித்தனம். லாப வரம்பு சீரடையும் வர சந்தை ஒரு வெயிட் அண்ட் வாட்ச் மோட்ல தான் இருக்கும். பிரம்மாண்டமான எண்கள் எப்பவுமே முழுமையான கதைய சொல்றதில்லன்னு எஸ்பிஐயோட இந்த முடிவுகள் நமக்கு தெளிவா உணர்த்துது. நிச்சயமா. இறுதியா உங்களுக்கான ஒரு சிந்தனை தூண்டல் கேள்வி. எஸ்பிஐயோட லாப வரம்பு மறுபடியும் 3% தொடாம தொடர்ந்து சரிஞ்சுக்கிட்டே இருந்தா அவங்களோட மிகப்பெரிய கடன் வளர்ச்சி மட்டுமே நீண்டகால முதலீட்டாளர்களுக்கு நல்ல லாபத்தை தர போதுமானதா இருக்குமா? நல்ல கேள்வி. லாப வரம்பு குறைஞ்சாலும் வியாபாரத்தோட அளவை அதிகமாக்குறது மூலமா மட்டும் ஒரு வங்கியால சந்தையில ஜெயிக்க முடியுமா? உங்களோட ஆழமான பார்வைய கீழே கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. உங்க கமெண்ட்ஸை படிக்க நாங்களும் ரொம்ப ஆர்வமா இருக்கோம். முடிப்பதற்கு முன் பிக் மை ஸ்டாக் சார்பாக ஒரு முக்கிய குறிப்பு. நாங்க செபி பதிவு பெற்ற முதலீட்டு ஆலோசகர்கள் அல்ல. இந்த ஆழமான அலசல் முற்றிலும் கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே. இதில் விவாதிக்கப்பட்ட எந்த ஒரு கருத்தும் பங்கு வாங்குவதற்கோ அல்லது விற்பதற்கோ ஆன பரிந்துரை அல்ல. எந்த ஒரு முதலீட்டு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகவும். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான அலசலில் சந்திப்போம்.